பிரேக் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து பிரேக் ஆப்ஷன். இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டை பிரேக் பண்ண போகிறோம். எதை பிரேக் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனை பிக் பண்ணுங்கள். இப்போ இது தனியாக பிரேக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி இதை பிக் பண்ணணும். அடுத்த லைன் இப்போ இது வந்து பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரேக் பண்ணி செக்மெண்ட்டாக பிரிக்கிறதுக்கு வந்து நமக்கு பிரேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குயிக் ட்ரிம். தேவையில்லாதெல்லாம் வந்து ஈஸியாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளோஸ் சர்க்கிள். இப்போ நம்ம ஒரு சர்க்கிளை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம அப்படி ட்ரா பண்ணியிருக்கோம், நமக்கு ஃபுல் சர்க்கிள் தேவைப்படுது அப்படின்னா இந்த சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இதோட பேலன்ஸ், இந்த காம்ப்ளிமெண்ட்டு இதை மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பிக் பண்ணோம்னா நமக்கு அதோட பேலன்ஸ் மட்டும் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். சர்க்கிள் இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணி சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வந்து நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி ஒன்று இருக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் ரெஃபரன்ஸை நமக்கு தேவை. இதை பிக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து எக்ஸில் ஒரு 50 கொடுக்குறேன், ஒயில் ஒரு 50 கொடுக்குறேன், ரேடியஸ் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். ஓகே, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எக்ஸில் 50, அது எக்ஸில் 50, ஒயில் 50, ரேடியஸ் வந்து 30. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து டேன்ஜென்ட்டு. நம்ம டேன்ஜெண்ட்டை ரெஃபரன்ஸாக கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் கொடுத்தோம்னா உள்ளே வந்து டேன்ஜெண்ட்டாக வந்து சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க்கு. இப்போ 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி ரெஃபரன்ஸாக கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 பாயிண்ட் தான், ஆனால் வந்து லிமிட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்ட், அதோட லிமிட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதை கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆகிடும்.